ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி சார்ஜரில் வந்து சர்ஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துன்னு பார்க்கலாம். சர்ஜ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வோல்டேஜ் வந்து அன்ஸ்டேபிளாக வரும்போது நம்மளுடைய காம்பவுண்டில் ஏதோ எக்ஸாம்பிள் ஃபோன் அந்த மாதிரி விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக வைக்கிற ஒரு டயட் பேர் தான் சர்ஜ் ப்ரொடக்ஷன். அது வந்து டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த போர்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரி பாருங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகமான வோல்டேஜ் வர சொல்லுவோம். அது தனித்தனியாக ஃபீஸ் போயிட்டு அது வந்து அந்த மொத்த காம்பவுண்டும், அதாவது கனெக்ட் ஆகியிருக்க இந்த காம்பவுண்ட் கனெக்ட் ஆகி நம்ம ஃபோன் மாதிரி விஷயங்களை காப்பாற்றும். அதுதான் சர்ஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இந்த டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு டயட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து முக்கியமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டயாட். இது வந்து எல்லா சார்ஜர்லேயும் எல்லா கம்பெனியும் வேண்டிய அவசியமான விஷயம். ஏன்னா இது வந்து ஃபியூஸ் மாதிரி வேலை செஞ்சு நம்மளுடைய காம்பவுண்ட் வந்து காப்பாற்றும். இன்னும் ஹை வோல்டேஜ் வரப்போ இது வந்து நம்மளுடைய சார்ஜர் கனெக்ட் ஆகிற ஃபோன்ஸை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் காப்பாற்றும். ஆனால் இதில் இருக்கிற என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யாராவது சார்ஜராக வாங்கி யூஸ் பண்ணுறப்போ வோல்டேஜ் திடீர்னு வந்து அது டிஃப்யூஸ் போயிடுச்சுன்னா இந்த சின்ன காம்பவுண்ட் போகிறதுனால மட்டுமே இந்த ஹோல் சர்க்கியூட் போர்டும் வேஸ்ட்டாக போயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல் சார்ஜருமே இப்போதைக்கு வேஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிற எல்லா காம்பவுண்டும் நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற இந்த ஒரே ஒரு காம்பவுண்ட் இந்த வோல்டேஜ்னால போயிடுச்சுனால, வோல்டேஜ் ரெகுலேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இது மொத்தமாக போயிடுச்சு. இதனால் நமக்கு எவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 சார்ஜர் காலிச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு மொத்தம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை நம்ம ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணால் திரும்ப ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி இது காம்பவுண்ட் ஃபெயிலியர்னால வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் சர்ஜ் ஆகுதுனாலும் அது வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சார்ஜரை வந்து அப்படியே சார்ஜிங் போட்டு ஆனில் இருக்கும் போதே நீங்கள் அப்படியே சொருகி அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ளக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு அதில் கரண்ட் ஃப்ளோ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால உடனே அதில் சார்ஜ் வந்து என்ன ஆகுனா போயிடும். நம்ம வீட்டுக்கு வந்து சார்ஜ், அதாவது வரக்கூடிய வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது நம்ம ப்ளக் பண்ணுறப்போ சார்ஜ் திடீர்னு சர்ஜ் ஆகி மொத்த காம்பவுண்டும் போயிடும். இந்த மாதிரி விஷயங்களால கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி தான் வந்து பாருங்கள். இந்த டிவிஎஸ் அப்படிங்கிற டயோடு வந்து கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகி இந்த மொத்த இதுவும் பர்ன் ஆகிடுச்சு. இப்போ ஸோ இது நடுவில் இருக்கிற லைன் வந்து கனெக்ட் ஆகி இப்போ வந்து இதில் கரண்ட் ஃப்ளோவே கிடையாது. இது நம்ம டெம்பரரியாக இதை வந்து அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஃபோனுக்கு பாதுகாப்பில் திரும்ப அந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் கொடுக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி டை ஆகிடுச்சு ஒரு தடவை ப்ரொடக்ஷன் கொடுத்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு டிவிஎஸ் மாடியூலை வச்சு தான், வேறு ஒரு டிவிஎஸ் டயோடு வச்சு நம்மளால் இதை சரி பண்ண முடியும். இல்லை இதை வந்து எந்த ஒரு ஹெவி காம்பவுண்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் வந்து லைட்டு இல்லை மாதிரி அந்த மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் மாடியூல் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பேட்டரிக்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. நான் இதெல்லாம் என்ன பண்ணலான்னு தெரியல. ஏன்னா கைஸ், இது வாங்கின ஒரே நாளில் அந்த சார்ஜரில் வந்து இந்த மாதிரி சர்க்யூட் பிரச்சனை வந்து இது மாதிரி போயிடுச்சு. ஒரே நாளில் இந்த மாதிரி போனதுனால எனக்கு காசும் லாஸு, அதோட இந்த மதர் போர்டு மொத்தமே போயிடுச்சு. நான் இதை வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரெக்டிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் நான் அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன், வேறு எதுக்காக இல்லை. ஆனால் இதில் ஃபோனில் சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு சர்ஜ் ப்ரொடக்ஷன் இல்லாதனால ஃபோனில் வந்து டைரெக்டாக அப்படியே ஷார்ட் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் அதிகமாக போயிட்டு நம்ம ஃபோன் டை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு எடிட் அந்த மாதிரி விஷயங்களுக்காக, மோட்டருக்காக இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுறோன்னா பண்ணலாம். ஆனால் இனிமேல் அந்த சார்ஜர் வந்து சார்ஜிங்காக யூஸ் ஆகுது கைஸ். அதாவது சர்ஜ் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.